எனது அன்பான ஏல விவசாய நண்பர்களுக்கு அக்ரிமேன் விலாக்ஸின் மாலை வணக்கங்கள். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, மூன்றாவது காயெடுப்புக்கு தேவையான காய்களை உற்பத்தி செய்வது தொடர்பாக. நம்மள நிறைய பேர் இப்போது 2வது ரவுண்டு காயெடுப்பை சில பேர் முடிச்சிருப்போம், சில பேர் எடுக்கிற அந்த ஸ்டேஜில் இருப்போம். அவங்களுக்கான பதிவு தான் இது. இப்போது நான் என்னுடைய தோட்டத்தில் இந்த 3வது ரவுண்டு காய் எடுப்புக்கு தேவையான காய்களை உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடித்தேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்டேன். பார்த்திங்கன்னா, நான் 2வது ரவுண்டு காய் எடுப்புக்கு தேவையான நல்ல வெயிட்டு கிடைக்கணும், காய்க்கு நல்ல போல்டு கிடைக்கணும், காய்க்கு நல்ல கலர் கிடைக்கணும், இந்த விஷயங்கள் அதோடு சேர்த்து சிம்புகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், சரங்களும் மூத்து போகாமல் நல்ல ஒரு பாலிஷாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் முதல் ரவுண்டு காய் எடுப்பு முடிஞ்ச உடனேவும் ஒரு ஃபங்கிசைடு கொடுத்துட்டு ஒரு 5 நாள் கழித்து எம்கேபி 1 கிலோ, ஜிங்க்கு ஒரு 100 கிராம், போரான் ஒரு 200 கிராம், மக்னீசியம் செலேட்டட் மக்னீசியம் ஒரு 100 கிராம், அமினோ ஆசிட் ஒரு 200 மில்லி, இதெல்லாம் சேர்த்து கூட ஒரு 40 மில்லி பசை, அக்ரோபேட் பசை சேர்த்து ஸ்ப்ரே பண்ணேன். இப்போது அதை ஸ்ப்ரே பண்ணி இப்போது 25 35 நாள் ஆச்சு. இந்த 35 நாள் கேப்பில் மருந்தடிக்கிற டைமும் சேர்ந்து வந்ததுனால காய்களில் பார்த்திங்கன்னா, இப்போது மழை மாறி மாறி இருக்கிறதுனால காய்களில் 1-2 ஓட்டக்காய் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் மாறி வர்றதுனால பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இலை மஞ்சள் புள்ளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதுக்காக நான் முதல்ல இப்போது ஒரு ஃபங்கிசைடு ஒரு பெஸ்டிசைடோ சேர்த்து கொடுக்கலன்னு முடிவு பண்ணிவிட்டு, ப்ரொஃபனோபாஸ் 50% ஈசி அது ஒரு 400 மில்லியும், மேங்கோசிப் ஒரு 200 கிராமு, கார்பன்டேசியம் ஒரு 200 கிராமு, டாக்மைசின் ஒரு 3 பாக்கெட்டு, இதை மிக்ஸ் பண்ணி 200 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு அகைன் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா, இப்போ 2வது ரவுண்டு காய் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அப்போ அந்த காய்களுக்கு நல்ல வெயிட்டு கிடைக்கணும். திரும்பவும் 3வது ரவுண்டு காய்கள் ஊறணும். இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா, ஸ்டால்வார்ட் கம்பெனியோடது என்பிகே 6-36-36 ஒரு சரியாக தெரியலைன்னா தலைகளாக தெரியுது. 6-36-36 ஸ்டால்வார்ட் கம்பெனியோடது ஸ்டால்க்ரோ, இது ஒரு 400 மில்லி. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஜிப்பர்லிக் ஆசிட் ஒரு 300 மில்லி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதனுடைய இது புதுசாக இப்போ தான் நான் அடிக்கிறேன். என்னுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நான் 2வது ரவுண்டு காய் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த மருந்தடிப்புக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போன ரவுண்டு அடித்த எம்கேபி, ஜிங்கு, போரான், மக்னீசியம் இதனுடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம முதல் ரவுண்டு காயெடுப்பு முடிச்சுட்டு இப்போது 2வது ரவுண்டு காயெடுப்பு ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா, புதுச்சரங்கு இது போல் புதுச்சரங்களில் 4 காயும் ஒரே மாதிரி போல்டில் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பழைய சரங்களில் பாருங்கள், காய்களுக்கு நல்ல போல்டு இருக்குது, அரும்பும் நல்ல ரீதியில் அரும்பு இருக்குது.
புதிய காயும் ஊறி இருக்குது. சில கன்னிகளெல்லாம் கன்னிக்கு 5 காய் இது போல் இருக்குது. நல்ல பூக்கள், அத்தியாவசியம் தேவையான பூவும் இருக்குது. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். காமிக்கிறேன். இது ஃபோன் குவாலிட்டி கொஞ்சம் குறைவு தான். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காய்களுக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காய்களும் நல்ல போல்டு காய்களாக இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நானும் என்னுடைய தோட்டத்தில் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களோட தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ரிமேன். நன்றி உறவுகளே.